அருள்மொழி தேடிய அறிவுக்கரசி. ஒரு மாறுவேடத் தேடல். பூங்குடி எனும் அழகான ஊரில் பரம்பரை செல்வந்தரான நல்ல சிவமையா வாழ்ந்து வந்தார். அவருக்கு அருள்மொழி என்று ஒரு மகன் இருந்தான். அருள்மொழி பெயருக்கேற்றாற் போலவே அறிவும் அமைதியும் கொண்டவன். அவனுக்கு திருமண வயது வந்தது. நல்ல சிவமையா தன் மகனுக்கு பெண் பார்க்கத் தொடங்கினார். ஊரிலுள்ள பெரிய தனவந்தர்கள், நிலச்சுவான்தார்கள் அனைவரும் தங்கள் வீட்டுப் பெண்ணை அருள்மொழிக்கு மணம் முடித்துக் கொடுக்க போட்டியிட்டனர். அழகு, அந்தஸ்து, சீர்வரிசை என எதுவும் குறையாத இடங்களவை. ஆனால் அருள்மொழிக்கு ஒரு நிபந்தனை இருந்தது. அவன் தன் தந்தையிடம் கூறினான். அப்பா, எனக்கு பொன்னோ பொருளோ பேரழகோ முக்கியமல்ல. என் வாழ்க்கைத் துணையாக வருபவள் பொறுமையின் சிகரமாக இருக்க வேண்டும். நம் வீட்டில் எத்தனையோ வேலைகள், எத்தனையோ மனிதர்கள். அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் குணம் கொண்டவளே இந்த வீட்டிற்கு விளக்காக இருக்க முடியும். அழகை விட குணமே சிறந்தது. நல்ல சிவமையா மகனின் முடிவை மதித்தார். இருந்தாலும் ஒரு பெண்ணின் பொறுமையை எப்படிச் சோதிப்பது என்று யோசித்தார். அருள்மொழி சிரித்துக்கொண்டே சொன்னான். அப்பா, நான் மாறுவேடத்தில் சென்று எனக்கு ஏற்ற துணையை தேடிக்கொள்கிறேன். என் மனதிற்கு பிடித்த பெண்ணை நான் அடையாளம் கண்டு கொண்டால் பிறகு நீங்கள் முறைப்படி பெண் கேளுங்கள். அருள்மொழி ஒரு சாதாரண வழிப்போக்கனைப் போல அழுக்கடைந்த ஆடைகளை அணிந்து கொண்டு கையில் ஒரு பித்தளைச் செம்பும் தோளில் ஒரு பழைய துணிப்பையையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் தேடல் தொடங்கியது. முதலில் அவன் சென்றது பக்கத்து ஊரான வேலூருக்கு. அங்கு ஒரு பெரிய மிராசுதாரர் வீடு இருந்தது. அவர்கள் வீட்டுப் பெண் திலகவதி மிகவும் அழகி என்று கேள்விப்பட்டிருந்தான். அருள்மொழி அந்த வீட்டுத் திண்ணையில் போய் அமர்ந்தான். வெயில் சுட்டெரிக்கும் மதிய வேளை. வீட்டிலிருந்து பட்டுப்புடவை சரசரக்க திலகவதி வெளியே வந்தாள். வாசலில் ஒரு அழுக்கடைந்த வழிப்போக்கன் அமர்ந்திருப்பதைப் பார்த்ததும் அவள் முகம் சுருங்கியது. ஏய், யாரதங்கே? பிச்சைக்காரர்களைப் போல வாசலை மறைத்துக் கொண்டு உட்காராதீர்கள். அந்தப் பக்கம் போய் உட்காருங்கள் என்று அதிகாரமாக கத்தினாள். அருள்மொழி மெதுவாக எழுந்து, தாயே, வெயில் அதிகமாக இருக்கிறது. வழி நடந்த களைப்பு. கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான். அதற்கு அவள், வேலை மெனக்கெட்டு உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வர ஆள் இல்லை இங்கே. குளத்துக்குப் போய் குடியுங்கள் என்று சொல்லிவிட்டு கதவை டமார் என்று சாத்தினாள். அருள்மொழி புன்னகைத்தான். அழகு இருந்தது. ஆனால் அங்கே ஈரம் இல்லை. அவன் அங்கிருந்து நகர்ந்தான். அடுத்து அவன் சென்றது ஒரு வணிகர் வீட்டிற்கு. அந்த வீட்டுப் பெண் கலைவாணி. அவள் மிகவும் படித்தவள், புத்திசாலி என்று பெயர் பெற்றவள். அருள்மொழி அந்த வீட்டுத் திண்ணையில் அமர்ந்து தனக்கு தாகமாக இருப்பதாகவும் கொஞ்சம் மோர் கிடைக்குமா என்றும் கேட்டான். கலைவாணி வெளியே வந்தாள். அவள் கையில் ஏதோ கணக்கு எழுதும் ஓலைச் சுவடி இருந்தது. அவளைப் பார்த்ததும் அருள்மொழி, தாயே, வழிப்போக்கன் நான். பசியும் தாகமும் வாட்டுகிறது. ஒரு கவளம் சோறும் நீரும் கிடைக்குமா என்று கேட்டான். கலைவாணி அவனை ஏற இறங்கப் பார்த்தாள். உங்களைப் பார்த்தால் உழைக்கத் தெம்புள்ள ஆளாகத் தெரிகிறது. இப்படி ஊர் ஊராகச் சுற்றிக் கொண்டு சோம்பேறியாக இருப்பதற்கு வெட்கமாக இல்லை. உழைத்துச் சாப்பிடுங்கள். இங்கே தர்மச்சத்திரம் நடத்தவில்லை என்று அறிவுரை கூறினாள். அவள் சொன்னது நியாயமாக இருந்தாலும் பசியோடு வந்த ஒருவனிடம் பேசும் முறை அதுவல்ல என்பதை அருள்மொழி உணர்ந்தான். அறிவு இருந்தது, ஆனால் அங்கே கனிவு இல்லை. அவன் அமைதியாக அங்கிருந்து நடந்தான். அருள்மொழி பல ஊர்களை கடந்தான். கடைசியாக ஒரு சிறிய கிராமத்திற்கு வந்து சேர்ந்தான். ஊரின் எல்லையில் ஒரு ஓட்டு வீடு இருந்தது. வீட்டின் முன் ஒரு வேப்பமரம் நிழல் பரப்பியிருந்தது. அந்த வீட்டின் திண்ணை சுத்தமாக மெழுகப்பட்டு கோலமிடப்பட்டிருந்தது. அது ஒரு ஏழை விவசாயியின் வீடு. அந்த வீட்டில் பூங்குழலி என்ற பெண் தன் வயதான பெற்றோருடன் வசித்து வந்தாள். அருள்மொழி அந்த திண்ணையில் போய் அமர்ந்தான். மதிய வெயில் உக்கிரமாக இருந்தது. களைப்பில் அவன் கண்கள் சொருகின. சிறிது நேரத்தில் உள்ளே இருந்த ஒரு பெண் முகம் எட்டிப் பார்த்தது. அது பூங்குழலி. மாநிறம், களைந்த தலைமுடி, நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு, ஆடம்பரமில்லாத எளிமையான தோற்றம். அவள் அருள்மொழியைப் பார்த்ததும் முகம் சுளிக்கவில்லை. மாறாக ஓடி வந்து ஒரு செம்புத் தண்ணீரை அவன் முன் வைத்தாள். ஐயா, வெயிலில் நடந்து வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது. முதலில் இந்த தண்ணீரை குடியுங்கள் என்று கனிவோடு கூறினாள். அருள்மொழிக்கு அதுவே முதல் வெற்றியாகத் தெரிந்தது. ஆனால் அவன் சோதனையைத் தொடங்கினான். தண்ணீரை வாங்கும்போது வேண்டுமென்றே கை நடுங்குவது போல நடித்து அந்த நீர் முழுவதையும் திண்ணையில் கொட்டினான். அதுவும் அவள் காலில் படும்படி கொட்டினான். சாதாரண பெண்ணாக இருந்தால் கோபம் வந்திருக்கும். ஆனால் பூங்குழலி பதறினாள். ஐயோ, ஐயா, கை தவறிவிட்டதா? பரவாயில்லை, பரவாயில்லை. என் கை பட்டுத்தான் விழுந்திருக்கும். நான் வேறு தண்ணீர் கொண்டு வருகிறேன்
என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினாள். அருள்மொழிக்கு ஆச்சரியம். பழி தன்மீது விழாமல் இருக்க தானே பழியை ஏற்றுக்கொண்ட அவளின் குணம் அவனை ஈர்த்தது. மீண்டும் தண்ணீர் கொண்டு வந்தாள். அவன் குடித்து முடித்ததும், தாயே, பசிக்கிறது, ஏதாவது உணவு இருந்தால் கொடு என்று கேட்டான். அந்த வீட்டில் அப்போது சமைக்க அரிசி இல்லை என்பது அவனுக்குத் தெரியாது. பூங்குழலியின் முகம் வாடியது. ஐயா, சற்று பொறுங்கள், இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டுச் சென்றாள். அவள் தன் தாயிடம் சென்று, அம்மா, வாசலில் ஒரு பெரியவர் பசியோடு இருக்கிறார். நம்மிடம் இருந்த பழைய சோறு காலையிலேயே தீர்ந்து விட்டது, என்ன செய்வது என்று கேட்டாள். அவள் தாய், மகளே, பானையில் கொஞ்சம் கேழ்வரகு மாவு இருக்கிறது, கூழ் காய்ச்சிக் கொடு. ஆனால் விறகு ஈரமாக இருக்கிறது, எப்படி அடுப்பு எரிப்பாய் என்று கவலைப்பட்டாள். பூங்குழலி சற்றும் தளரவில்லை. நான் பார்த்துக் கொள்கிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு கொல்லைப்புறம் சென்று காய்ந்த சருகுகளையும் சிரட்டைகளையும் பொறுக்கிக் கொண்டு வந்து ஊதி ஊதி அடுப்பை பற்ற வைத்தாள். புகை அவள் கண்களைக் கரித்தது. இருமினாள். ஆனாலும் பசியோடு காத்திருக்கும் ஒருவருக்காக அந்த வேதனையை பொருட்படுத்தவில்லை. சுமார் அரை நாழிகை கழித்து ஆவி பறக்கும் கேழ்வரகு கூழுடன் கொஞ்சம் வற்றலையும் வைத்து எடுத்து வந்தாள். ஐயா, தாமதமாகிவிட்டது, மன்னிக்க வேண்டும். வீட்டின் சோறு இல்லை, இந்த கூழ் இருக்கிறது, பசியாருங்கள் என்று பணிவோடு கொடுத்தாள். அருள்மொழி அந்த தட்டை கையில் வாங்கினான். சோதனையின் உச்சகட்டத்தை நிகழ்த்தினான். தட்டை வாங்கும்போது வேண்டுமென்றே தட்டை தட்டிவிட்டான். கூழ் முழுவதும் தரையில் கொட்டியது. மண் தரையில் கூழ் பரவியது. இந்த முறை எப்பேற்பட்ட பொறுமைசாலிக்கும் கோபம் வந்தே தீரும். இவ்வளவு கஷ்டப்பட்டு புகையை சுவாசித்து சமைத்த உணவை ஒருவன் பாழாக்கிவிட்டால் எப்படி இருக்கும்? ஆனால் பூங்குழலி செய்தது அருள்மொழியை சிலிர்க்க வைத்தது. அவள் ஐயோ என்று பதறி கீழே கொட்டிய உணவை பார்க்கவில்லை. அருள்மொழியின் கையை பிடித்துக் கொண்டாள். ஐயா, கூழ் சூடாக இருந்ததே, உங்கள் கையில் பட்டுவிட்டதா, சுடுகிறதா என்று அவன் கையை தடவி பார்த்தாள். தன் உழைப்பு வீணானதை விட எதிரில் இருப்பவருக்கு வலித்து விடுமோ என்ற கவலையே அவளிடம் மேலோங்கி இருந்தது. அருள்மொழிக்கு கண்கள் கலங்கின. பெண்ணே, உன் உழைப்பை நான் வீணாக்கிவிட்டேனே என்று உனக்கு கோபம் வரவில்லையா என்று கேட்டான். பூங்குழலி புன்னகைத்தபடியே தரையை சுத்தம் செய்தாள். உணவு என்பது பசியைப் போக்கத்தான் ஐயா, அது கீழே கொட்டிவிட்டது என்று கோபப்பட்டால் உங்கள் பசி தீர்ந்து விடுமா? வயதான காலத்தில் கை நடுக்கம் வருவது இயல்புதானே. நீங்கள் உட்காருங்கள், பானையில் இன்னும் கொஞ்சம் கூழ் ஒட்டியிருக்கிறது, அதை வழித்து எடுத்து வருகிறேன் என்றாள். அவள் உள்ளே சென்று பானையில் ஒட்டியிருந்த மிச்சம் மீதி கூழை சுரண்டி ஒரு சிறிய கிண்ணத்தில் கொண்டு வந்து கொடுத்தாள். ஐயா, இது குறைவாகத்தான் இருக்கிறது, ஆனால் அன்போடு தருகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். அருள்மொழி அந்தச் சிறிதளவு கூழை உண்டான். அது அவனுக்கு அமிர்தமாக இருந்தது. அவனது பசியை விட அவனது ஆன்மாவின் தாகத்தை அந்தப் பெண்ணின் பொறுமை தணித்திருந்தது. அவன் உண்டு முடித்ததும் கைகளை கழுவிவிட்டு எழுந்து நின்றான். அவன் கண்கள் ஒளி வீசின. பெண்ணே, உன் பெயர் என்ன என்று கேட்டான். பூங்குழலி ஐயா. உன் தந்தை எங்கே? வயலுக்குச் சென்றிருக்கிறார், வந்துவிடுவார். அருள்மொழி அங்கே காத்திருந்தான். மாலை நேரத்தில் பூங்குழலியின் தந்தை மாணிக்கம் வந்தார். வாசலில் அமர்ந்திருந்த வழிப்போக்கனைக் கண்டு விசாரித்தார். அருள்மொழி தன் மாறுவேடத்தை களைத்தான். தன் தோளிலிருந்த பையிலிருந்து தனது அடையாளமான மோதிரத்தை எடுத்து அணிந்து கொண்டான். அவன் தோற்றத்திலிருந்த கம்பீரம் இப்போது வெளிப்பட்டது. ஐயா, நான் பக்கத்து ஊர் மிராசுதார் நல்ல சிவத்தின் மகன் அருள்மொழி. நான் ஒரு பெண்ணை தேடி வந்தேன், ஆனால் இன்று ஒரு தெய்வத்தைக் கண்டு கொண்டேன் என்றான். மாணிக்கம் திகைத்து நின்றார். ஐயா, நீங்கள்? ஆம், உங்கள் மகள் பூங்குழலியை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும். பொறுமையும் அன்பும் நிதானமும் கொண்ட அவள் என் வீட்டை மட்டுமல்ல, என் வம்சத்தையே காப்பாற்றுவாள் என்று நான் நம்புகிறேன் என்று பணிவோடு கேட்டான். மாணிக்கமும் உள்ளே இருந்த பூங்குழலியின் தாயும் ஆனந்தக் கண்ணீர் வடித்தனர். பூங்குழலி கதவு ஓரத்தில் நின்று இதைக் கேட்டுக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் நாணம் கலந்த மகிழ்ச்சி தோன்றியது. திருமணம் வெகு விமரிசையாக நடந்தது. பூங்குழலி அருள்மொழியின் பெரிய மாளிகைக்கு மருமகளாகச் சென்றாள். அங்கு சென்ற பிறகும் அவளது பொறுமை அவளுக்கு பல சோதனைகளை வென்று தந்தது. வேலைக்காரர்கள் தவறு செய்தாலும் உறவினர்கள் குறை சொன்னாலும் அவள் தன் நிதானத்தை இழக்கவில்லை. கோபத்தை புன்னகையால், வெறுப்பை அன்பாலும் வென்றாள். ஒருமுறை அருள்மொழியின் தந்தை நல்ல சிவம் மருமகளிடம் கேட்டார். அம்மா பூங்குழலி, இந்த வீட்டில் எத்தனையோ வேலைகள், எத்தனையோ பிரச்சனைகள். நீ எப்படி எப்போதும் முகம் சுளிக்காமல் அமைதியாக இருக்கிறாய்? உனக்கு கோபமே வராதா? அதற்கு பூங்குழலி சொன்னாள்.
மாமா, கோபம் என்பது எரியும் நெருப்பு போன்றது. அதை அடுத்தவர் மீது வீச நினைத்தால் முதலில் நம் கையைத்தான் சுடும். பொறுமை என்பது குளிர்ந்த நீர் போன்றது. அது நம்மை சாந்தப்படுத்தி சூழலையும் தெளிவாக்கும். என் கணவர் என்னை தேர்ந்தெடுத்தது என் அழகிற்காக அல்ல, இந்த நிதானத்திற்காகத்தான். அந்த நம்பிக்கையை நான் எப்படி கெடுக்க முடியும்? அருள்மொழி அந்த பதிலைக் கேட்டு பெருமைப்பட்டான். அவன் தேர்ந்தெடுத்தது வெறும் மனைவியை அல்ல, வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஒரு மனுஷியை. காலங்கள் உருண்டோடின. பூங்குழலியின் நிர்வாகத்தில் அந்த குடும்பம் மேலும் தழைத்தோங்கியது. செல்வம் மட்டுமல்ல, நிம்மதியும் அந்த வீட்டில் நிரந்தரமாக குடிகொண்டது. அந்த ஊர் மக்கள் பொறுமைக்கு பூமித்தாய், குணத்திற்கு பூங்குழலி என்று அவளை போற்றினர். அன்று அருள்மொழி சிந்தித்தது எவ்வளவு சரியானது! ஒரு நொடி பொறுமை ஒரு பெரிய விபத்தை தடுக்கும். ஒரு வாழ்நாள் பொறுமை ஒரு வம்சத்தையே வாழ வைக்கும். அந்த கிராமத்து ஆலமரத்தடியில் கதை கேட்டுக் கொண்டிருந்த சிறுவர்கள் அமைதியாக இருந்தார்கள். கதை சொல்லி முடித்த பெரியவர் வானத்தை பார்த்தார். நிலவு மென்மையாக ஒளி வீசிக் கொண்டிருந்தது. பிள்ளைகளே, அழகு என்பது தோலில் தெரிவது. ஆனால் குணம் என்பது ஆன்மாவில் தெரிவது. அருள்மொழி அறிவாளியாக இருந்ததால் தோலைத் தாண்டி ஆன்மாவை பார்த்தான். பூங்குழலி பொறுமையோடு இருந்ததால் ஒரு எளிய குடிசையிலிருந்து அரண்மனை போன்ற வீட்டிற்கு அரசியானாள். வாழ்க்கையில் எத்தனை உயரத்திற்குச் சென்றாலும், எத்தகைய செல்வத்தை சேர்த்தாலும், மனிதனை மனிதனாக மதிக்கும் அந்த பொறுமை இல்லை என்றால் அனைத்தும் வீண். நீதி. அழதை விட குணமும், அறிவை விட பொறுமையுமே இல்லறத்தை இனிமையாக்கும் சிறந்த அணிகலன்கள்.